வேலைக்கு போயிட்டு இருக்க பிஸியான பிரெக்னென்ட் விமனா நீங்க. அப்போ பேக் பெயின் நீங்க கூப்பிடாம வந்து அழையா விருந்தாளியா இருக்கணுமே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய், நான் டாக்டர் அபிநயா விஜயகுமார். நான் ஒரு டாக்டர் அண்ட் பாசிட்டிவ் பிரெக்னன்சி கோச். இந்த வீடியோல ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமான பேக் பெயின், அதை எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் சின்ன சின்ன ஒர்க் பிளேஸ் சேஞ்சஸ்னால இந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட்லேயே எப்படி அட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் விமன் இந்த பேக் பெயின் கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்கவங்க கிட்ட நாங்கள் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, உங்களோடது டெஸ்க் ஜாபா? ஆப்வியஸ்லி 90 to 95% ஆஃப் த விமன் டெஸ்க் ஜாபாக தான் இருக்கும். ஸோ அந்த டெஸ்க் ஜாபில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்பர் ஒன், ப்ரொலாங்டு சிட்டிங். ரொம்ப நேரம் அதே போஸ்டரில் அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பேக் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பேக் பெயினையும் கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 hour கண்டினியூஸாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 minutes எழுந்து ஒரு பிரிஸ்க் வாக் மாதிரி, சும்மா உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ரவுண்ட் மாதிரி, இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதா இருக்கலாம், இல்லை ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வாக் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த மசில் ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். நம்பர் 2, உங்களோட ஜாப் ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்காக இருந்தது அப்படின்னா, டீச்சர், ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி, கண்டக்டர் இந்த மாதிரி ஜாப்ஸாக இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு சேர நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால் வலி மெயினாக வரும். பேக் பெயினோடு சேர்ந்து கால் வலியும் இருக்கும். இதுவுமே அகெயின் ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ஒரே போஸ்டர் நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கும்போது உங்களோட வெயிட் ஃபுல்லாகவே உங்களோட பேக் அண்ட் நீஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இது எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரொலாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour ப்ரொலாங் ஸ்டாண்டிங்னா ஒரு 5 to 10 minutes உட்காந்து உங்களோட ஹிப்போட ஹைட், அதாவது இடுப்பெலும்போட ஹைட்டுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு காலை நீட்டி வச்சு உட்காருங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ரொலாங் ஸ்டாண்டிங் உங்களோட பேக் மசில்ஸு, உங்களோட ஸ்பைனல் கார்ட் அண்ட் உங்கள் லெக் மசில்ஸில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெயினை உண்டாக்கும். இதனால் அந்த பெயின் அன்அவாய்டபுளாக ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு சேர நிற்கிறீங்களோ, டேக் அ பிரேக். ஒரு 1 hour நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு 5 to 10 minutes உட்காந்து கொஞ்சம் கால் நீட்டி வைங்க. இல்லை என்னால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எப்போ உட்காந்தாலுமே உங்கள் இடுப்போட லெவலுக்கு காலை ரைஸ் பண்ணி வைங்க. ஸோ தூங்கும் போதுமே 2 பில்லோஸ் வச்சு காலை கொஞ்சம் ஹைட் ஆக்கி படுங்க. ஸோ இது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணும். தேர்ட், எர்கோனாமிக்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து டெஸ்க் ஜாப் அப்படின்னா உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களோட சேர்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே பேசி கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லி ஒரு நல்ல பேக் சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு சேராக எடுத்துக்கலாம். இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்கி நீங்களே ஒரு நல்ல சேரில் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 8 hours வந்து நீங்கள் சிட்டிங்கில் தான் இருக்க போகிறீங்க. பட் அந்த சேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா அதனால் பேக் பெயின் கட்டாயமாக வரலாம். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற சேரை ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே கூட பெர்மிஷன் எடுத்து வாங்கி வைக்க முடியும்னா அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஃபோர்த், உங்களோட சிட்டிங் போஸ்டர். நிறைய பேர் பார்த்தோம்னா லைக் ப்ரெக்னென்சின்னு இல்லை, ஜென்ரலாகவே டெஸ்க் ஜாபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நமக்கே தெரியாமல் இந்த ஷோல்டர்ஸ் ட்ரூப்பிங், லீனிங் இதெல்லாமே இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப கூன் போட்டு நார்மலாக இப்படி உட்கார வேண்டியவங்க போக 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 இந்த மாதிரி கூன் போட்டு உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ இது டெய்லியுமே ஒரு 4 hours 5 hours இந்த பொசிஷனில் இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம நார்மலாக அடாப்ட் பண்ணுற போஸ்டரே கூன் போடுறதா மாறிடுது. ஸோ இது கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ எப்போ நீங்கள் உட்காந்தாலுமே மேக் இட் அ பாயிண்ட், நீங்கள் நல்லா சீட்டோட உள்ள வரைக்கும் தள்ளி உட்காரணும். ஒரு நல்ல ஒரு பில்லோ, அட்லீஸ்ட் உங்களால் வந்து சேர் மாற்ற முடியாதுன்னா ஒரு பில்லோ சப்போர்ட் மாதிரியாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பில்லோ சப்போர்ட் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஆஃபீஸ்லுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா. நல்லா உள்ள வரைக்கும் தள்ளி பில்லோ சப்போர்ட்டில் வச்சு உங்களோட பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்பப்போ உங்கள் போஸ்டரை செக் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப வந்து சாஞ்சு உட்காந்துருக்கீங்களா, கூன் போட்டு உட்காந்துருக்கீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இல்லையா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மாறிக்கோங்க. ஸோ இது கான்ஷியஸாக நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே மீட்டிங், சாஃப்ட்வேர், டீச்சர்ஸ், இந்த ஜாபில் இருக்க எல்லாருக்குமே, டெஸ்க் ஜாபில் இருக்க எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் பெருசாக நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை செலவு பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி ஃபேஸஸில் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் லேட்டர் ஃபேஸில் ப்ரெக்னென்சினால் கொஞ்சம் பேக் பெயின் வந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி நம்ம
மேனேஜ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரெகுலராக ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னென்ட் மதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களோட சிட்டிங் போஸ்டரை மாற்ற சொல்லுங்கள். அண்ட் நல்ல ஒரு சேர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பில்லோ சப்போர்ட் யூஸ் பண்ண சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொலாங் சிட்டிங் இருந்தால் எவ்ரி 1 hour ஒரு பிரேக் எடுத்து ஒரு 5 to 10 minutes ஒரு வாக் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு எந்த டாபிக்ஸ் பற்றி நான் வீடியோ போடணும்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். Until I meet you in the next video, stay happy, stay mommified.